சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விளாக் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாருக்காச்சும் ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகிறோம், எதனா பண்ண போகிறோன்னா கூட நம்ம மாற்றிக்கிட்டால் தான் அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியும், மாற்றவே முடியும். நம்ம மாறாமல் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறது யூஸே இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ரோஷனுக்கும் மித்திக்கு வந்து சத்து மாவு வந்து நம்ம வந்து கஞ்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து பிளானிங்கில் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. சரி, அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது காஞ்சிபுரத்தில் வாங்கிட்டு வந்தேன். சத்து மாவு வந்து அவங்க வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டு போய் கொடுப்போம், அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். நான் நினச்ச மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, அவங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டு கரைச்சி கொடுத்துடலாம். நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா காய்ச்சதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டாலுமே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சது. அவங்களுக்கு வந்து காலையில் வந்து இப்போ வந்து பால் கொடுக்கறதுக்கு பதில் வந்து ஹெல்த் மிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தினா தினமுமே வந்து அவங்க பழகிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட்றத நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும்.